மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பாதி ஓட்டுகள் ஆல்ரெடி எண்ணி முடிச்சாச்சு. பாதி வேட்பாளர்கள் யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்த்துரும். ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் க்ளீன் ஸ்வைப் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்க்கை வாங்கியிருக்காங்க. அதுவும் முதல் முறை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் குழி நோண்டணும், பேஸ்மெண்ட் போடணும், கல் வைக்கணும், அதுக்கு மேலே கம்பி கட்டி பில்லர் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சிருக்கு அப்படின்றது ஆச்சரியமாகவும், நிறைய பேருக்கு பெரிய பெரிய கட்சிகளுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் கண்டிப்பாக இது இந்த ஒரு தேர்தல் அமையும். நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா எல்லாருடைய மனப்பான்மையும் உடைச்சி எரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிவிகேவை பற்றி உடனே புகழ்ந்து பேசின உடனே என்டிகேவோட ஆதரவாளர்கள் யாரும் தவறாக நினச்சிக்கூடாது. நான் ஒரு கட்சிக்கு ஆதரவு, ஒரு கட்சிக்கு விரோதி அப்படின்லாம் கிடையாது. எனக்கு அண்ணன் திரு சீமான் அவர்கள் மீது நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அவருடைய கொள்கைகள் மீது எனக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீபீஸ் கொடுத்து ஒரு எல்லாத்துக்கும் நான் இது இலவசம் தரேன், அது இலவசம் தரேன், இது உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன், பஸ்ஸு உங்களுக்கு ஃப்ரீ, எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய கண்டிப்பாக ஆல்ரெடி 9 லட்சம் கோடி டெப்டில் தான் தமிழக அரசாங்கம் இருக்குது. இது இன்னும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்களும் கடன் வாங்கி தான் நடத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் அவங்க உண்மையில் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்டிகுலராக என்டிகே மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை, அவங்க வச்சுருக்கிற அந்த கட்டமைப்புக்கான பேஸ் லைன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்கும்போது பர்சனலாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் டிவிக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. எனக்கு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு எண்ணம். தமிழகத்தில் அது கண்டிப்பாக சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இப்போது இந்த எலெக்ஷனுக்கு நம்ம வருவோம். இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெண்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராகவே தெரியுதுங்க. என்னென்னா, மக்கள் ஒரு மாற்றத்திற்காக வாக்களிச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் வெளியூர்கள்லேருந்து வாக்களிச்சிருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும், இன்னும் இப்படியே இருந்தால் எப்படி, ஒன்று டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே, வேறு யாருன்னா முளைச்சி வந்தால் அவங்கள வளர விடாமல் திருப்பி அலையன்ஸ்குள்ளேயே கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டிஎம்கே எத்தனை அலையன்ஸ் வச்சுருக்கு, எத்தனை 20க்கும் மேற்பட்ட அலையன்ஸை வச்ச குழுமம் தான் டிஎம்கே ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க என்டி அலையன்ஸில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ அலையன்ஸ் வச்சு வரக்கூடிய கட்சிகள் எல்லாமே பயங்கரமான வாக்கு சதவீதம் கம்மியாக வாங்கியிருக்காங்க. இவங்களாம் லெஜெண்டுங்க. ஆல்ரெடி பழம் தின்னு கொட்டை போட்டுவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியலில். அந்த அளவுக்கு இவங்களுக்கான பூத் ஏஜென்ட்ஸு, அந்த கமிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள். இது எல்லாமே கிரவுண்ட் லெவலில் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சிகள் எல்லாத்தையுமே தகர்த்து எறிஞ்சிட்டு ஒரு புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான். நாட் ஜஸ்ட் டிவிக்கே, வேறு யார் வந்தாலுமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கே ஒரு க்ளீன் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ மெயினாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அது மனசில் என்னென்னா, நம்மளுக்கு எதுக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம பண்ணணும், எங்கே போனாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், இது வரைக்கும் ஏன்னா பெருசாக மாற்றம் வந்திருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக மாற்றம் வந்திருக்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறோம், கொள்கிறோம். பட் அட் த எண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் எடுங்க. நானே எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்கேன். எனக்கு தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத விட தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஸ்டேட் இது இருக்குது, சென்ட்ரல் இருக்குது. சென்ட்ரலை பற்றியும் பேசியிருக்கேன், ஸ்டேட் இதை பற்றியும் பேசியிருக்கேன். ஸோ நான் நடுநிலைமையாக நின்று தான் இதை பார்த்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். நான் என்னமோ டிஎம்கேவோடைய ஹேட்டர் அப்படின்ற மாதிரியெல்லாம் என் மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் பெருசாக என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஜப்பான்லேயுமே பிரச்சனை இருக்கும்போதும் நான் முன்னாடி நின்று என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். தனியாளாக யாரையும் நான் டிபெண்ட் பண்ணல. என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இங்கேயுமே என்னோடய அம்மாவுடைய தவசம் வர்றதுனால தான் என்னால் இந்த வாட்டி ஓட்டு போடுறதுக்கு என்னால் வர முடியாமல் போச்சு. இல்லைனா நானுமே ஓட்டு போடுறதுக்கு வந்திருப்பேன். ஸோ எனக்கு ப்ரியாரிட்டி இதுவா அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல. ஸோ விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிஎம்கே பெரிய அளவில் அவங்க
ஈவன் வந்து கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்களே வந்து ட்ரைலிங் பின்னடைவை வந்து சந்திச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு 6000 ஓட்டுக்கு வித்தியாசத்தில் வந்து டிவிகே வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. ஸோ கொளத்தூர் தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்றது கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு இங்கே உட்காந்துட்டுலாம் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் மக்கள் அதை வந்து இது விஜய் வேவா இல்லை வந்து விஜய் சுனாமியா அப்படின்னு வந்து சொல்ல தெரியல. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடி வேவ், மோடி அலை வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு புதிய கட்சி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்க் எடுக்குது, இவ்வளோ சீட்ஸை வின் பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இப்போ பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியோ ஒரு 90 அபோவ் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு தான் தெரியுது. நிறைய இடங்களில் கொஞ்சம் இழுபறி இருக்கிறதுனால எப்படியோ ஒரு 90 அபோவ் 115 வரைக்கும் போகும் அப்படின்றத என்னோடய அசம்ஷன். எக்ஸாக்டாக நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ டிஎம்கே வந்து ஏன் பெரிய அளவில் வந்து இந்த வாட்டி தோற்றுருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள்லாம் ஒன்று தான். இதில் மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்லாம் நான் வந்து கொச்சைப்படுத்த வந்து மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இருந்தாலுமே நீங்கள் வந்து எலெக்ஷன் வரும்போது ஒரு சாரார் ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறதா இருக்கட்டும், எதுவுமே யோசிக்காமல் ஃபிக்ஸ்டு ஓட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே மனநிலைமை வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது வந்து ஓட் போலிங்கோட வேல்யூஸ்லேயே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. 85 கிட்ட வந்து தாண்டும் போதே தெரிஞ்சிச்சு இங்கே வந்து விஜயோட சுனாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் இப்போது நான் என்னோடய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜப்பானுக்கு வந்திருந்தாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எப்படிங்க இந்த வாட்டி ஓட் போலிங் எப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் வந்து என் வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து என்னை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷமும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடுபாடு, இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு. அரசியல்லாம் என்ன, இது எப்போ என்ன கெட்டு போட்டோம், இதெல்லாம் ஒரு காவா குப்பை அப்படின்னு நினச்சிருந்தவங்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு இந்த விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அது வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்டிகேவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் படைய ஒரு இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பை வந்து கிரியேட் பண்ணார். அதனால தான் ஒரு 8%, 8.5% மேலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து என்டிகே வந்து இருக்குது. ஸோ இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அளவில் இந்த அரசியல் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட எல்லாமே வந்து டிவிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க, ஒரு நடிகருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க கண்டிப்பாக வந்து இருக்கிறாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்க கொண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநாடா எனக்கு கரெக்டாக தெரியல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களை கூட அவர் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கரெக்டாக வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி அம்மா பார்க்க சொல்லி அனுப்புங்க, ஆயத்தாத்தாக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணமாக வந்து பார்க்கப்படுது. இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 1000 ஓட் டிஃப்ரென்ஸு, 800 ஓட் டிஃப்ரென்ஸு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட என்ன ஒரு 800 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் இப்போ நான் காணொலி எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் முன்னிலைமையில் இருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரியாலிட்டியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கட்சி என்ன வந்து ஓட் பேங்க் எடுக்கிறாங்க, என்ன பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கிளியராக வந்து முடிவானது என்னென்னா டிஎம்கே வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க வரமாட்டாங்க பவருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராகவே வந்து தெரிஞ்சிச்சு இந்த ஒரு ட்ரெண்டு. இதற்கு முக்கிய காரணமாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம். பிரேமலதா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் என்ன உங்களுக்கு குறை இருக்குது, தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை தான். ஒன்று வந்து பாலியல் வன்கொடுமை, 2வது வந்து மது, ஓகேங்களா, போதை அப்படின்றத பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. ஏன்னா நான் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல விரும்பலை. திருப்பெரும்புதூரில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதை கலாச்சாரம்ன்றது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டு. நான்லாம் வந்து ரோட்டில் போகிறேன் அப்படின்னா இப்போல்லாம் ஊருக்கு போனால் எங்கள் அப்பா சொல்கிறாரு, எதுவுமே ரோட்டில் அப்படியே பைக்கை நிறுத்திட்டு அவங்கவுங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க, கொண்டுருக்காங்க. நான் காரை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஹார்ன் அடிச்சா கூட என்னடா அப்படின்று மிரட்டுறதுக்கு வர மாதிரியான ஒரு தோணியில் தான் நிறைய பேரை வந்து பார்க்க முடியுது. கேட்டால் இல்லைடா அவங்க ஏன்னா சரக்கு அடிச்சுட்டு இருப்பான், இல்லை கஞ்சா போதையில் இருப்பான், எதுக்கு நீ அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிற, நீ திரும்பி போ, பக்கத்து தெருவுக்கா சுற்றிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்தளவுக்கு என் கண்ணு முன்னாடியே நான் பார்க்குறேன் சீரழிஞ்சு போகுது திருப்பெரும்புதூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து முதலமைச்சர் அப்படின்றத முதலமைச்சர்
ஃபஸ்ட்டு இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருக்கிற போலீஸ் லா அண்ட் ஆர்டர் அவரை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அதை மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனோட வெளிப்பாடாக தான் அவரே வந்து அவரே வந்து முன்னிலையில் இல்லை, ரொம்ப பின்தங்கி இருக்கிறாரு அப்படின்றத வந்து கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இது முதலாவது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது டாஸ்மாக் இருக்குது. டாஸ்மாக்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நானே பல காணொலிகள் வந்து போட்டிருப்பேன். 10 ரூபாய் மேலே வச்சு விற்கிறதுன்றது அரசாங்கமே விற்கிதுங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 10 ரூபாய் நீங்கள் மேலே வச்சு விற்கிறீங்க பப்ளிக்காக. ஒன்றுமே பண்ண முடியல உங்களை. இதுக்கு கோர்ட்டும் உள்ளே வரல, யாரும் எதுவும் பண்ணல. பெருசாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு டாஸ்மாகில். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து 10 ரூபா நம்ம வெளியில் தெரிஞ்சு வாங்குறாங்க. இப்போ அந்த மதுவோட கொள்முதல் எப்படி நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த மதுவோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு பொருளை வாங்கி மக்கள் குடிக்கிறாங்க. இதனால் எத்தனை பேருடைய குடும்பம் நடுத்தருவில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அரசாங்கமே வந்து பண்ணுது அப்படின்னும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக நிறைய காணொலிகள் நானும் போட்டிருப்பேன், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அரசாங்கத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு தமிழக அரசாங்கம்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்க டாஸ்மாக்லேயே வந்து இதை வச்சு அவங்க பண்ணும்போது அப்போ எப்படி அவங்கள வந்து நம்ம ட்ரஸ்ட்ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும்? ஒரு கடைக்காரங்க வந்து எம்ஆர்பி விட மேலே வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது பண்ணலாம். பட் எதுவுமே வந்து எம்ஆர்பி விட்டு மேலே வச்சு விற்கிறது தவறான ஒரு விஷயம். அதை சின்ன கடைக்காரங்க பண்ணாலே நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு நிறுவனமான டாஸ்மாக், அதுவும் அரசாங்கம் இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம், எப்படி இதை பண்ண முடியும்? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு அவங்கள கேட்டால் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்க, இவங்கள கேட்டால் அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள குறை சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறேன். அதுக்கடுத்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசாங்கம் இப்போ உருவாக போகுது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி போகும்னு தெரியாது. இப்போ இருக்கிற நிலவரப்படி 100 110 சீட்டு வாங்கினா கூட, 105 சீட்டு வாங்கினா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து 118 சீட்டு உங்களுக்கு மெஜாரிட்டி தேவைப்படுது. 234 தொகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மெஜாரிட்டியை வந்து எப்படி வந்து ஏன்னா எங்கே இருக்கிற ஆள் எங்கே போவாங்க, டிவிகேலேருந்து உடஞ்சி இந்த பக்கம் போவாங்களா, இல்லை அங்கேருந்து உடஞ்சி இப்படி போவாங்களா அப்படின்ற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இனிமேட்டு தான் அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஃபுல்லாக முடியட்டும், முழுமையான ஒரு காணொலியை வந்து பார்க்கலாம். ஏன்னா டிவிகே மேலேயும் வந்து எனக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. டிஎம்கே விட பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றினா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே, என்டிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்ற ஆதரவு நிலைப்பாடெலாம் இல்லாமல் அரசாங்கம்ன்றது எல்லா துறைகள்லையும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக ரன் ஆகணும் அப்படின்றது நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எவ்வளோ நஷ்டத்தில் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். எவ்வளோ விலை ஏற்றினாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். தமிழக போக்குவரத்து கழகமும் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தில் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எப்படி அவங்களுடைய நிர்வாகம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நிர்வாகத்தில் எப்படி இவங்க வந்து முன்னோக்கி பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது சம்மந்தமாக அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.